சும்மா பேருக்கெல்லாம் ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம்னு சொல்லலைங்க. வீட்டுக்குள்ளே அவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரே வச்சு 4.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டுக்குள்ளே லிஃப்ட்லாம் வச்சு ஐசீலிங் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்து கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே அவ்வளோ கான்டெம்பரரி லுக்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆர்ச் மாதிரியான டிசைன் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய லைட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. காம்பவுண்ட் வாலுக்குமே எலிவேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வீட்டோட பார்க்கிங் ஏரியா 16க்கு 23ங்கிற அளவில் தாராளமாக 2 பெரிய எக்ஸ்வி கார் நிறுத்தினாலும் நிறைய 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நமக்கு 2 வாட்டர் சம்ப் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டைல் ஒர்க்கு. சீலிங்லாம் பாருங்க செம்மையாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் கூட பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்திலே அமைஞ்சிருக்குங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு ஃபோயர் கூட ரீச் ஆவீங்க. ஃபோயர் கூட வேவி பேட்டர்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டிசைன் ஒர்க்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே யூனிட்டோட ஃபோயரோட என்ட்ரன்ஸ் வந்து கிராண்டா டிசைன் பண்ணி புத்தர் ஸ்டாச்சுலாம் கொடுத்துருக்காங்க. ஃபோயர்ல கட் பண்ணி அப்படி நீங்க ரைட் எடுத்துட்டீங்கன்னா 17க்கு 17ங்கிற அளவில் ஒரு ஸ்கொயரான லிவிங் ஏரியா, ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. 20 அடிக்கு ரெடி பண்ணி ஒரு 10 அடிக்கு ஹேங்கிங் லைட்டே தொங்க விட்டுருக்காங்க. மேலே ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த சைடு பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்க நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கான செட்டப் வந்து மாடர்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டில் தனியாக ஒரு பூஜா ரூம் இருக்கு. டோரே வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் 5க்கு 5ங்கிற அளவில் ஆத்தக்குடி டைல் ஒர்க்லாம் பண்ணி டிஸ்பிளே யூனிட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் செம பெருசுங்க. 11க்கு 21 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆகும்போதே ஒரு பெரிய டைனிங் டேபிள் போடுற மாதிரியான ஒரு டைனிங் ஸ்பேஸ். அந்த இடத்துல நமக்கு 24 கேரட்ல பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் செட்டப், ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், லைட்டிங் ஒர்க்கோட மிரர் செட்டப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு, கிளாக்கரி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க்குமே இருக்கு. இந்த சைடு வந்துட்டீங்கன்னா கிச்சனு. இங்கே நம்ம எதிர்பார்க்கறத விட நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்கு. என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அமைச்சிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்ல நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த மாதிரியான ஒரு தனி ஸ்டோர் ரூமே டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமா 10க்கு 16ங்கிற அளவில் செஞ்சிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் வித்தியாசமான டிசைன்ல ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இங்கேயும் நமக்கு பண்ணியிருக்காங்க. வார்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோ சீட், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசா ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்ல வெஸ்டர்ன் ஸ்டைல அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான ஸ்டார்கேஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வித் லைட்டிங் ஒர்க்கோட. ஆனால் நம்ம லிஃப்ட் வழியா தான் இப்போ போக போறோம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் வழியா வந்தீங்கன்னா ஒரு பெரிய எல் டைப் பேசேஜ்க்கு ரீச் ஆவீங்க. இந்த பேசேஜ்லேயே வந்து இந்த சைடு நமக்கு ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 16x16ல கிங் சைஸ் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மின்ட் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா பிரீமியமான ஃபினிஷிங்ல இருக்கு. ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 16 அடிக்குமே வார்டர் ஸ்பேஸ், சென்டர்ல விண்டோ சீட், இந்த இடத்துல நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே இருக்கு. இங்க அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுமே பண்ணியிருக்காங்க 5க்கு 8ங்கிற அளவில். இது வீட்டோட 3வது பெட்ரூம் 11க்கு 21ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு, டிவி யூனிட் இருக்கு, புக் ஷெல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஹிட்டனா ஒரு வாக்கின் வார்டர் ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய வார்டருக்கான செட்டப்போட. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்ட்ல செப்பரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. வெட் ஏரியால ஜக்கூசி எல்லாம் கூட இருக்குங்க. இது போக இதே பெட்ரூம்ல ஒரு ஃப்ரண்ட் பிரைவேட் பால்கனியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு.